ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரோட கார்னர்ஸ்ல ஃபுல்லா சார்ஜஸ், அதாவது 4 சார்ஜஸ் வந்து டோட்டலா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 4 சார்ஜஸ் என்ன அப்படின்னா, 2 சார்ஜ் வந்து மைனஸ் கியூ, இன்னொரு 2 சார்ஜ் வந்து பிளஸ் கியூ. இந்த 4 சார்ஜஸையும் ஒரு ஸ்கொயரோட 4 கார்னர்ஸ்ல நம்ம அசம்பிள் பண்ண போறோம். அப்படி அசம்பிள் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜி செலவாகும் அல்லது எவ்வளவு ஒர்க் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில நம்ம ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் n சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எம்டி ஸ்பேஸ்ல n சார்ஜஸ் அசம்பிள் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அந்த ஒர்க் தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னங்கிறதையும் அந்த வீடியோல நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்கொயரோட 4 கார்னர்லையும் சார்ஜஸ் அசம்பிள் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 4 சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் கியூ, 2 மைனஸ் கியூ சார்ஜஸ், 2 பிளஸ் கியூ சார்ஜஸ். ஸோ அதை அசம்பிள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். இதான் வந்து அந்த ஸ்கொயரோட சைடு பாத்தீங்க அப்படின்னா ஏ, ஸ்கொயரோட சைடு வந்து ஏ. ஸோ இந்த சைடும் ஏ, அதே மாதிரி இதுவும் ஏ, இதுவும் வந்து ஏ. இப்போ அந்த சார்ஜஸ் வந்து நம்ம அந்த ஸ்கொயரோட கார்னர்ஸ்ல அசம்பிள் பண்ணணும். எப்படின்னா, இங்க மைனஸ் கியூ, இங்க மைனஸ் கியூ, இந்த எண்ட்ல பிளஸ் கியூ, இந்த எண்ட்ல பிளஸ் கியூ. ஸோ பாத்தீங்கன்னா டோட்டலா 2 மைனஸ் கியூ இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு, டயகனலி ஆப்போசிட் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். அதே மாதிரி 2 பிளஸ் கியூ சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டயகனலி ஆப்போசிட் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி அந்த 4 சார்ஜஸ் அசம்பிள் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை வந்து பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ டோட்டலா 4 சார்ஜ் இருக்கு இல்லையா, எப்படி இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா மீன்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு, தட் இஸ் அசம்பிள் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த ஒர்க், இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்டி ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜை வந்து நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம், அதுக்கு எவ்வளவு ஒர்க் தேவைப்படும். அதுக்கப்புறம் செகண்ட் சார்ஜை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இது 0.1, அதாவது அந்த பொசிஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 0.1, இது 2, இது வந்து 3, இது 4. இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக எந்த பொசிஷன்ல இருக்கிற சார்ஜை பத்தி நம்ம பேசுறோங்கிறத நமக்கு வந்து தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொசிஷனை மார்க் பண்ணிடணும். இப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒவ்வொரு சார்ஜை வந்து வைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஓவராலா வந்து அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை ஃபுல்லா ஆட் பண்ணணும். எனர்ஜின்னு சொல்லும் போது நத்திங் பட் ஒர்க் டன், சரிங்களா? ஸோ எம்டி ஸ்பேஸ்ல நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறதுக்கு நீங்க எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்க வந்து ஆல்ரெடி எம்டி ஸ்பேஸ்ல யூ டோன்ட் ஹேவ் எனி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். அப்ப எம்டி ஸ்பேஸ்ல இருக்கும்போது அங்க வந்து நீங்க எந்த ஒர்க்கும் பண்ண போறது கிடையாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் W1, அதாவது இந்த பொசிஷன் W1 அப்படின்னு நம்ம சொல்லும் போது work done to bring the charge minus q at this point. அதாவது எப்போ அப்படின்னா மற்ற சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த மைனஸ் கியூவை தான் இந்த பொசிஷன் நம்பர் 1ல வைக்கிறோம். அப்ப நம்ம எந்த விதமான ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஒர்க் டன் வந்து 0. ரெண்டாவதா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிளஸ் கியூ வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ அது W2. இப்போ இந்த பிளஸ் கியூ கொண்டு வரும்போது அது வந்து எம்டி ஸ்பேஸ் கிடையாது. ஆல்ரெடி இங்க மைனஸ் கியூ அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை சுத்தி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதனால ஒரு பொட்டென்சியலும் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல டெவலப் ஆயிருக்கும். அப்போ அந்த ஒர்க் டன் டு பிரிங் திஸ் சார்ஜ் பிளஸ் கியூ at this point என்ன அப்படின்னு பார்த்தா பிளஸ் கியூ இன்டூ
V1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். V1 அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் அட் பொசிஷன் 1. அப்போ இதை வந்து கண்டுபிடிக்கிறது பிளஸ் Q இன்டூ V1. V1 அப்படின்னா பொட்டன்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். Q by 4 pi epsilon naught டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த பிளஸ் கியூவை வைக்கும் போது மைனஸ் கியூல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா A. ஸோ அப்போ இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் கியூ ஸ்கொயர் பை 4 pi epsilon 0 A இப்படி வந்து வந்துடும். இதுக்கப்புறமா ரெண்டாவது பொசிஷன்ல வச்சாச்சு இந்த சார்ஜை. மூணாவது பொசிஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜை வந்து நம்ம வைக்கணும். மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜை வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கும்போது இங்க அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் கியூ இன்டூ V2 பிளஸ் V1 இல்லையா? V2 பிளஸ் V1 அப்படின்னா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் அட் பொசிஷன் 2 அது வந்து V2, பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் அட் 1 பொசிஷன் 1 அது வந்து V1. ஸோ மைனஸ் கியூ அப்படின்னு சொல்லும் போது இந்த பொட்டன்ஷியல் இந்த ரெண்டு சார்ஜால கிடைக்கிற பொட்டன்ஷியலை நம்ம ஆட் பண்ணிட்டு அதை மைனஸ் கியூவோட நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ W3 வந்து என்னவா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் கியூ V2. V2னா இந்த சார்ஜினால வரக்கூடிய பொட்டன்ஷியல் அது என்ன, Q by 4 pi epsilon 0 A. ஏன்னா இந்த மைனஸ் கியூ வந்து இந்த சார்ஜ்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லி போடுறேன். பிளஸ் வந்து நம்ம போடலாம் போடாமையும் இருக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து புரியணுன்றதுக்காக நான் வந்து இங்க போடுறேன். V2 அப்படிங்கிறது இந்த சார்ஜால இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அது இது. இதுக்கப்புறமா இந்த சார்ஜால இங்க கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கும் போது பிளஸ் மைனஸ் கியூ டிவைடட் பை 4 pi epsilon 0. இப்போ எனக்கு தேவை இது இந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா மைனஸ் கியூல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பொட்டன்ஷியல் வந்து கிடைக்கும் டியூ டு திஸ் சார்ஜ் அட் மைனஸ் கியூ. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேணும். அதாவது இந்த டயகனலுக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பித்தாகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இது வந்து A, இது A. அப்ப இந்த டயகனல் என்ன வரும், பித்தாகோரஸ் தியரம் படி A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் இதான் இந்த டயகனலோட ஸ்கொயர், 2A ஸ்கொயர் அப்படின்னு வரும். டயகனலோட ஸ்கொயர் தான் 2A ஸ்கொயர். அப்ப இங்க நமக்கு தேவைப்படுறது டயகனலோட அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அப்போ √2A இப்படி வரும். சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். இது எப்படி √2A வந்துச்சு, இந்த டயகனல் இருக்கு இல்லையா, டயகனலோட அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இதை ஃபர்தரா வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் கியூ ஸ்கொயர் பை 4 pi epsilon naught A பிளஸ் கியூ ஸ்கொயர் பை 4 pi epsilon naught into √2 into A. அடுத்ததா ஃபோர்த் சார்ஜ். ஃபோர்த் சார்ஜ் இங்க கொண்டு வந்து வைக்கும் போது ஆல்ரெடி 3 கார்னர்ல 3 சார்ஜ் வந்தாச்சு. அப்போ அந்த ஃபோர்த் சார்ஜ் மல்டிப்ளைட் பை V3 இந்த சார்ஜினால வரக்கூடிய பொட்டன்ஷியல் பிளஸ் V2 இந்த சார்ஜினால வரக்கூடிய பொட்டன்ஷியல் பிளஸ் V1. ஸோ மற்ற 3 சார்ஜ்னால வரக்கூடிய அந்த பொட்டன்ஷியலையும் நம்ம அந்த சார்ஜோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன வரும்னு பாருங்க, Q இன்டூ V3. V3னா இது வந்து மைனஸ் கியூ பை 4 pi epsilon 0 A பிளஸ் V2. V2னா இதுவும் பார்த்தீங்கன்னா டயகனல் டிஸ்டன்ஸ் வந்து எடுக்கணும் நம்ம. ஸோ Q பை 4 pi epsilon naught √2A பிளஸ் V1. V1 வரும்போது அது வந்து மைனஸ் கியூ பை 4 pi epsilon 0 into A. இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தரா வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது என்னவா வரும்ன்றத பாருங்க. இது மைனஸ் கியூ சரிங்களா? இந்த ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 2Qன்னு வரும். அப்போ அதோட கியூவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2Q ஸ்கொயர். அதாவது இது ரெண்டையும் நம்ம டைரக்டா ஆட் பண்றோம். மைனஸ் கியூ மைனஸ் 2Q minus 2Q by 4 pi epsilon naught A into plus Q. அப்போ Q square by 4 pi epsilon naught A plus இந்த Q இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம்னா Q square by 4 pi epsilon 0 √2A இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ வந்து நம்ம 4 ஒர்க் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டோட்டல் ஒர்க். சரிங்களா, டோட்டல் ஒர்க் டன். டோட்டல் ஒர்க் டன் டு அசம்பிள் த 4 சார்ஜஸ் என்ன வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சிம்பிளா வந்து இந்த 4 சார்ஜையும் 4 ஒர்க் டன்னையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் டன் டு அசம்பிள் த சார்ஜஸ் அப்படின்ட்டு வரும்போது assemble 4 charges at the 4 corners of the squares னு வரும்போது W1 plus W2 plus W3 plus W4. W1 வந்து 0. So W2 என்ன வந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா, minus Q squared by 4 pi epsilon 0 A plus W3. W3 என்ன வந்திருக்கு, minus Q squared by 4 pi epsilon 0 A plus Q squared by 4 pi epsilon 0 root 2 A. So இந்த டேர்ம்ஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து இந்த டேர்ம் minus 2Q squared by 4 pi epsilon 0 A plus Q squared by 4 pi epsilon 0 root 2 A equal to. ஸோ இப்போ இதுல எதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, இந்த டேர்ம் இது ஃபுல்லா காமனா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா minus 4Q square by 4 pi epsilon 0 A. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா plus 2Q square divided by 4 pi epsilon 0 root 2 A. இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். இதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த டோட்டல் ஒர்க் டன் அப்படின்றது நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணும்போது we can take Q squared by 4 pi epsilon 0 A common. Q squared by 4 pi epsilon 0 A common எடுத்தோம்னா இங்க என்ன வரும், minus 4 இங்க என்ன வரும் 2 divided by root 2 இந்த மாதிரி வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்தரா வந்து இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ minus 4Q square Q squared by 4 pi epsilon 0 A காமனா எடுக்கும்போது உள்ள வந்து minus 4 plus 2 by root 2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபர்தரா வந்து நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து 2 காமனா எடுத்துக்கலாம். 2 காமனா எடுத்தா 2Q squared by 4 pi epsilon 0 A. ஸோ minus 2 plus 1 by root 2 இந்த மாதிரி வந்து வரும். Q squared by 2 pi epsilon 0 A into minus 2 plus 1 by root 2. இதுதான் வந்து total work done to assemble the system of 4 charges at the 4 corners of a square. சரிங்களா, இந்த ரிசல்ட்டை வந்து நீங்க அப்படியே மெமரைஸ் பண்ணி கூட வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்கன்னா, அதாவது ஸ்கொயரோட 2 டயகனலி ஆப்போசிட் கார்னர்ஸ்ல மைனஸ் Q, மற்ற 2 கார்னர்ஸ்ல டயகனலி ஆப்போசிட் கார்னர்ஸ்ல பிளஸ் Q இந்த மாதிரி கொடுத்து டோட்டல் ஒர்க் டன் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த ரிசல்ட் நீங்க மெமரியில வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த ஆன்சரை இமீடியட்டா போட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் அந்த கான்செப்டை பத்தி பார்க்கலாம்.